வந்து எப்போதுமே ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறான். அவனுடைய வைஃபை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. சோ இதனால நம்ம ஹீரோயின் வந்து கோவமா இருக்கேன். சோ இதை பார்த்த ஹீரோ வந்து சரி வா நம்ம வெக்கேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஐலாண்டுக்கு வராங்க. சோ அந்த ஐலாண்ட்ல நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால இவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஒரு தீவுல வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. சோ அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல கேனிபல்ஸ், அவங்க இருக்கிற இடம். சோ இது தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்க அந்த தீவுல இருந்து தப்பிச்சாங்களா, எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர அட்வென்ச்சரா பயங்கர ஃபீல் குட்டா சொன்ன கதை தான் 2012 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஜங்கிள். சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன போட்ல வந்து அவனை படுக்க வச்சிருக்காங்க. அதுவும் அந்த போட் வந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழ போகுது. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஹேங் ஒரு மாதிரி இருக்குது. சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் எப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்ட். அதனால சாம்பிளுக்காக ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டி அதை வந்து கிளைண்ட் கிட்ட காமிக்கிறதுக்காக வேக வேகமா பாத்தீங்கன்னா அவனுடைய ஆபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட் வர கால் பண்ணி டேய் எங்கடா இருக்கிற, இதுதான்டா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட், சீக்கிரமா வந்து காமி அப்பதான் நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வெயிட்ரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மிதிச்சு பாத்தீங்கன்னா வலிக்கு அப்படியே பொத்துமே கீழே விழுந்தாரு. அந்த மாடலும் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போகுது. அதுவும் கரெக்டா ஹீரோயின் முன்னாடி ஓடி போகுது. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ அப்படியே மறந்து போயிடுறான். இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி, ஏன்னா பார்த்த உடனே காதல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுல விழுந்துடுறான். ஹீரோயினை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. ஹீரோயினும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்து அசையாம அப்படியே இருக்கிறான். அப்ப ஹீரோயினுடைய அம்மா அப்பாங்க வந்து ஏன் பாடு பாத்து வர மாட்டியா, காதல ஹெட்செட் போட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம வரையே அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கல. ஹீரோயின் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டேன்ற மாதிரி அளவுக்கு இமேஜின் பண்ணிட்டான். இந்த ஹீரோயினுடைய அப்பா அம்மாவோ ஹீரோயினை பார்த்து சீக்கிரமா நீ வா, நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான காம்படிஷன் இருக்குதுல்ல, சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போற வரைக்குமே ஹீரோ வந்து விடலையே, வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டே தான் இருக்கிறான். அப்ப மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். டேய் என்னடா பண்ற, சீக்கிரமா வாடா, எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது டேய் மச்சான் நான் வழி தவறி வந்துட்டேன்டா, ஆனா இப்ப நான் என்னுடைய கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சிருக்கிறேன். சொன்ன என்ன பண்றேன்னா அந்த கிளைண்ட் கிட்ட எப்படியாவது பேசி சமாளி, நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா ஹீரோயின் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். சோ மழை வேற பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வேக வேகமா ஹீரோயின் போன இடத்துக்கு வரான். சோ ஹீரோயின் வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. சோ அதுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு அலோடு கிடையாது இல்லையா, அதனால எப்படி உள்ள போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே உள்ள காம்பவுண்டுக்குள்ள காமிக்கிறாங்க. சோ உள்ள வந்து இந்த ஆர்ச்சர் கேம் வந்து நடக்கும். அதாவது இந்த வில்லம்ப வச்சு கரெக்டா ஏம் பண்ணி அடிப்பாங்க இல்லையா, சோ அந்த கேம்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்ச்சர். அது போல இப்ப நடக்கிற இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா நம்ம ஹீரோயின் வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுவாங்க போல. அதனால பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளவு அக்யூரேட்டா அடிச்சு ஏகப்பட்ட பாயிண்டையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவளுக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்களும் இவளுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா எப்படி காம்பவுண்டுக்குள்ள போலாம், எப்படி ஹீரோயினை பார்க்கலாம், எப்படி அவகிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா எட்டி பாக்குறான். அங்க ஹீரோ விளையாடுறதெல்லாம் தெரியுது. ஐ ஜாலி அப்படின்னு அங்கதான் இருக்கிறா, டக்குனு உள்ள போயிட வேண்டியதான் அப்படின்னு சைட்ல பார்த்தா சைட்ல வந்து இந்த குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, சோ அது வந்து இருக்குது. உடனே ஒரு ஐடியா பண்ணி வேகமா அது மேல ஏறி அது மூலமா செவத்தை தாண்டி எப்படி உள்ள குதிச்சிடறான். சோ உள்ள பாத்தீங்கன்னா நிறைய செடியா இருக்குது. அதெல்லாம் எப்படியோ கடமை ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரும்போது இங்க நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து குறுக்க வந்துடுறான். இதனால அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த அம்பு நேரா ஹீரோடைய இதயத்திலேயே வந்து சொருகுது. அவ்வளவுதான் ஹீரோயின் மறந்து போயிட்டாங்க. அடே நீயா அப்படின்னு வேக வேகமா ஓடி வரேன். ஆனா இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி நீ கவலைப்படாத, நான் என்னுடைய கனவுல பாத்துட்டேன், நீ மட்டும்தான் என்னுடைய வைஃப், நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு இருக்கிறேன். ஹீரோயினும் சாக்காகி பாத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஆம்புலன்ஸ் வந்துருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா நம்மளுடைய வெட்டிங்க்கு நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே ஹீரோவை அந்த ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் ஹீரோயின் கூட. சோ அப்படியே அந்த மாதிரி பேசி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டான் போல. அது போக ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படி ஹீரோயினுக்காக வேலையை விட்டுட்டு எல்லாம் வந்து ஹீரோயின் பின்னாடி வந்தா இல்லையா, ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான ஒர்க் லோடு. அதனால இரவும் பகலுமா சேர்ந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அவங்களுடைய வெட்டிங் anniversary. சோ ஹீரோயின் வந்து பயங்கரமா ரெடி ஆகிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இங்க வந்து ஒர்க்ல வந்து வசமா மாட்டிக்கிட்டான். சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோனுக்கு டைம் போயிட்டே இருக்குது. சோ செம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இவன் வெட்டிங் anniversary அப்ப கூட இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கோவத்துல அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கேக்கையும் குப்பை தொட்டில போட்டுட்டு அப்படியே பெட்ரூம் போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 3 வருஷமா இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அது எதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட பிடிக்கிறதுக்காக. சோ அந்த ப்ராஜெக்டை நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு நீ தான்ப்பா அதுல ஹெட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஹீரோடைய கம்பெனி சொல்லுது. அவ்வளவுதான் ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுக்காக தான் இரவு பகலமா ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ச்சிட்டு இருந்தான். இப்ப அது கிடைச்சிருச்சு இல்லையா, சோ அதனால ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வரான். வீட்டுல வர ஹீரோயின் வந்து கோவமா இருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயின் கை சேர்க்கிறதுக்காக இந்த
ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான். சோ உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் வந்து பக்காவா ரெடியா இருப்பாங்க போல. ஆனா இவனால அது வந்து வேஸ்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதனால நைஸா வந்து சாரி கேட்கறான். ஹீரோயின் வந்து பெட்ரூம்ல இருப்பாங்க, கோவத்துல தான் இருப்பாங்க ஹீரோ கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக. ஆனா ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு என் மேலதான் தப்பு, நான் என்ன மாத்திக்கிறேன். அது போக உனக்கு ஒண்ணு சொல்லவா, நம்ம இந்த நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாம், அதுவும் உன்னுடைய அம்மா அப்பா கூட சேர்ந்து, சரியா அப்படி நைஸ் வைக்க சரின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சமாதானமாகி வெளியில வராங்க. ஆனா இன்னைக்கு நீ உள்ள தூங்க கூடாது, வெளியில தான் தூங்கணும் அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. சோ நம்ம ஹீரோ இன்னைக்கு உள்ள வெளியில தான் தூங்கி ஆகணும். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒர்க்குக்கு போயிட்டா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஜிம்முக்கு வந்திருக்காங்க. ஜிம்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் பொண்ணு என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சரியே இல்ல தெரியுமா, அடிக்கடி போன் பேச போயிருவான், வேற ரூமுக்கு போயிருவான், பாத்ரூமுக்கு போய் போன் பேசுவான், அப்படி யாருக்கிட்ட பேசுவான்னு தெரியல, எனக்கு சீட் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தானே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருப்பான், அடிக்கடி போன் பேச போயிருவான் இல்லையா. ஆனா அது பிசினஸ் மீட்டிங், ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. இப்ப கட் பண்ணா இன்னைக்கு வந்து அந்த வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோயினுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்க. சோ ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கிறான், பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். அது போக அந்த அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலான லெட்டர் ஒன்னு எழுதிட்டு வந்திருக்கேன், சோ அதை நான் உங்க முன்னாடி ரீட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பேசலான்னு வரும்போது கரெக்டா ஹீரோக்கு போன் கால் வந்துருது. அவதான் ஹீரோ வந்து அதை எடுத்துட்டு பக்கத்து ரூம் போயிட்டான். சோ அதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. பக்கத்துல வந்து என்ன பண்றீங்க நீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சோ மறுபடியும் அப்பா பேச வரும்போது மறுபடியும் கால் வந்துருது. அவ்வளவுதான் மறுபடியும் ஹீரோ போக. சோ இதனால வந்து ஹீரோயினுடைய ஃபேமிலி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்க அடுத்த நாள் வரோம், சரியா இப்போ அந்த மாப்பிள்ள வந்து போன் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவத்துல கிளம்பிட்டாங்க. சோ இதனால ஹீரோனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகுது. ஹீரோ கூட அந்த டைம்ல சண்டை போட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு முக்கியமான போன் கால்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறான். சோ ஹீரோனுக்கு வந்து இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு நான் அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோ வந்து பால்கனில நின்று போன் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. சோ மேல வந்து பாக்குறேன், என்னது இது நம்ம பொண்டாட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு பாத்துட்டு, ஐயோ நம்ம பொண்டாட்டி தான் கோவத்துல போறாளோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோன் வந்து கேட்கவே இல்லை. பஸ்ல ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பஸ்ல ஏறி, இங்க பாரு நான் எல்லாமே உனக்காக தான் பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ எனக்காக பண்ணல உனக்காக தான் பண்றேன், என்னை விட உனக்கு அந்த ஒர்க்கு தானே முக்கியம், ஒர்க்கையே கட்டிக்கிட்டாலு அப்படின்ற மாதிரி சொல்ல பஸ்ல இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏப்பாடி உனக்கு அழகான வைஃப் கிடைச்சிருக்கா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம என்னடா ஒர்க் வேண்டி கிடக்குது அப்படின்னும் போது, சரி ஓகே இதுக்கு மேல ஏதாவது பேசினா கண்டிப்பா டிவோர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான், நான் கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வெக்கேஷன் போலாம், ஒரு டூர் போலாம், ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போது ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால அந்த டைம் பாத்தீங்கன்னா அப்படியே நார்மல் ஆகிடுறாங்க. சோ இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பாஸ் கிட்ட எப்படியாவது லீவ் கேட்டலாம் அப்படின்ற மாதிரி நிக்கிறான். ஆனா அந்த டைம்ல தான் அந்த பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ ஓப்பனா கேட்டுறான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட நான் பக்கத்து டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துறவா அப்படின்னும் போது அவ்வளவுதான் ஹீரோக்கு மனசே கேட்கல. அந்த பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு நான் தான் அந்த ப்ராஜெக்ட பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வரான். சோ உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஹீரோயின் கிட்ட. இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர சோகத்துல இருக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அவளுடைய ஆபீஸ்ல வந்து லீவ் கேட்டிருப்பா, ஆனா அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால சோகமா இருக்கிறா. சோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியா லீவ் கிடைக்கலையா, எனக்கும் கஷ்டமா இருக்குது, உன் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு சோகமா சொல்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஆக்டிங் விட்டுட்டு அவ போனதுக்கு அப்புறம் ஜாலியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து நாளைக்கு ஒர்க் பண்ண போறோன்ற மாதிரி. ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய பாஸ் கிட்ட வந்து போன் வருது. சோ ஹீரோயின் அவளுடைய பாஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கானா, இந்த மாதிரி எனக்கு வேலை எல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் முக்கியம், நான் அவர் கூட டூர் போக தான் போறேன் அப்படின்னு வேலையவே தூக்கி போட்டுறாங்க ஹீரோக்காக. அவ்வளவுதான் இப்ப அவங்க டூர் போற பிளான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹீரோவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து என்ன பிளான் போட்டோம்னா, சரி ஓகே நம்ம வந்து டூருக்கு போலாம், ஒரு 2-3 நாள் தானே, அங்க போய்கிட்டு அங்கேயே வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறான். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஒரு ஐலாண்டுக்கு போக போறாங்க இல்லையா. சோ அந்த ஐலாண்ட பாத்தீங்கன்னா நிறைய அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரீட் பண்ணிட்டு பாத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துட்டே வரும்போது அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஐலாண்ட்ல வந்து ரகசியமா ஒரு ட்ரைப்ஸ் வந்து வாழ்றாங்க. அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணா அவங்களை கொலை பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டே வராங்க. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த டெஸ்டினேஷன்ல உள்ள ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. சோ பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதே டைம் இங்க சிட்டில காமிச்சா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா, ஹீரோ வந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக அவனுடைய ஜாக்கெட் எடுத்து சேர்ல போட்டு ஹீரோடைய மேல இவன் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு, பாஸ் அவன் உள்ளதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒர்க்குக்கு வந்திருக்கான் போல அப்படி நம்பி போயிட்டாரு. ஆனா போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குப்பா, சோ வந்து எல்லாரும் வந்துருங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இதை வந்து சொல்றதுக்கு நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து
வந்து கால் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அட்டன் பண்ண மாட்டேப்பான் இல்லையா, அதனால இக்னோர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் குளிக்க போறேன், சோ நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல, இதுதான்டா கரெக்டான சான்ஸ், இப்ப போய் பேச வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வேகமா ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ண, ஃப்ரெண்டுக்காரன் சொல்றா, டேய் மடப்பையில இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமா வந்து போல அப்படின்னு போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இங்கதான் வெயிட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே வந்து வெயிட்டர்ஸோடைய ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி உட்காந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறான் வீடியோ கால்ல. சோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நான் லேப்ல இருக்கிறேன், சோ என்னால வர முடியல, அதனால தான் வீடியோ கால்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா பின்னாடி என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா, இது லேபோடைய விண்டோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த ஜன்னல்ல இருக்கிற ஸ்கிரீன் என்கிட்ட அவ்வளவுதான் வசமா நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். பின்னாடி இந்த அனிமல்ஸ் எல்லாம் போறதெல்லாம் தெரியுது. உடனே எல்லாருமே என்னது எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அட இதுவா, இது வந்து என்னுடைய புது ப்ராஜெக்ட், ஜன்னல்ல வந்து 3D இருக்கிற மாதிரி எப்படி இருக்குது, ரியலிட்டியா இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டான். சோ ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற கிளையண்ட் எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இது ரொம்ப சூப்பரான ஐடியா தானே, சூப்பர்ப்பா அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சு ரெடியா இருப்பாங்க. அவங்க ஹீரோ பார்க்க வர உடனே என்ன பண்ணிடுறானா, இந்த வெதர் ரிப்போர்ட் இருக்குல்ல அதை எடுத்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டான். நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது, ஓ வெதர் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கிஸ் பண்றாங்க. ஆனா அங்க வந்து கேமரா வந்து ஆன் ஆயிருக்கிறத மறந்துட்டான். கட் பண்ண இப்ப அடுத்தது 2 பேரும் இப்போ ட்ரிப்புக்கு போய் ஆகணும். அதனால வேகமா அங்க இருந்து போட்டுக்கு வராங்க. ஆனா அங்க இருக்கிற ஒர்க்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இப்போ புயல் வர்ற மாதிரி இருக்குது, சோ போறது ஆபத்து அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் அவனுடைய லாங்குவேஜ் புரியாதுன்றதுனால அதெல்லாம் நான் சூப்பரா வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போட் எடுத்துட்டு அப்படியே அந்த கடலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். சோ இப்போ 2 பேரும் தனியா இருக்காங்க. சோ பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. போட் வந்து அவ்வளவு அழகான இடத்துக்குள்ள எல்லாம் போகுது, ரொம்ப தூரம் வருது. சோ அந்த இயற்கையை வந்து ரசிக்கிறாங்க. சோ இப்படியே 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த புயல் வந்து வர ஆரம்பிச்சிருது. சோ இதனால வண்டி எங்க போகுதுன்னு தெரியாம போக நம்ம ஹீரோ எவ்வளவு கட்டுப்படுத்தி பாக்குறான். கடைசியில ஒரு கட்டத்துல புயலும் நின்றுது. ஆனா இவங்க ஒரு வித்தியாசமான ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. சோ இது எந்த ஐலாண்ட்னா, நம்ம ஹீரோ வந்து பிளைட்ல வரும்போது ஒரு ட்ரைப்ஸ் இன மக்களை பத்தி பாத்துருப்பா இல்லையா, அவங்க வந்து இந்த ஐலாண்ட்ல தான் வாழ்வாங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ இவங்களும் இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் போல, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்ட்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ எப்படியாவது போய் போன் பேசணும். அதனால ஹீரோன் கிட்ட என்ன சொல்றேன்னா, அதை பாத்தியா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல, இதை பார்த்துட்டு நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னு உள்ள போய் வேகமா என்ன பண்றேன்னா டவர் கிடைக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். ஆனா எங்கேயுமே டவர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றேன்னா மரத்து மேல ஏறான். பெல்ட் எல்லாம் கழட்டி வச்சுக்கின்னு கால்ல மாட்டிக்கிட்டு அப்படியே மரத்து மேல ஏறி பார்த்தா லைட்டா வந்து டவர் கிடைக்குது. சோ அந்த ஃப்ரெண்டு காரனுக்கு அட்டன் பண்ணி பேசுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, டேய் அவமல ஆபீஸ்ல எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்கிறானுங்க, அது போக அந்த 3D விண்டோ வேற எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் நீ கேமராவை ஆஃப் பண்ணாம வச்சிருக்கிற, அதனால அந்த வைஃப் கிஸ் பண்ணதை பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த டைம் இந்த சார் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ வந்து கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணிருப்பாங்க. ஸ்விம் பண்ணிட்டு இவன் எங்க போனா, ஏதோ சாப்பிட எடுத்துட்டு வரேன்னு போனா ஆளை காணுமே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ மரத்து மேல இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்தாலே தெரியுது. உடனே வேகமா என்னாச்சு அப்படின்னு மேல ஏறி போய் பாக்குறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பேசுற ஒரு வார்த்தை கேட்டுருது. ஹீரோ என்ன பேசிட்டு இருப்பானா அவன் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட, இந்த விஷயம் மட்டும் ஹீரோனுக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என்ன போட்டு தள்ளிடுவா அப்படின்ற மாதிரியான வார்த்தை கேட்டுருது. சோ ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட, ஹீரோவா வந்துட்டியாமா, நான் உனக்காக கோகனட் வந்து பறிக்க வந்தேன் அப்படின்னு ஏமாத்திட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மெதுவா கீழே வரான். சோ இப்ப அப்படியே நைட் ஆகுது. நல்லா 2 பேரும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நெருப்பெல்லாம் பத்த வச்சுட்டு பக்கத்துல இருந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கம் வருது. தூங்கும் போது கூட மீட்டிங்கை பத்தி தான் வளர்றான். ஐயோ நாளைக்கு காலையில இன்னொரு மீட்டிங் இருக்காமே, அதுக்கு எப்படி போய் அட்டன் பண்றது, சீக்கிரமா போகணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோ இதை கேட்டதுமே இன்னுமே செம டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே போன் எடுத்து பாக்குறாங்க, பாஸ்வேர்ட் போட்டிருக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு வந்து ஹீரோ மேல கொஞ்சம் டவுட் வந்துருது. ஏன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லிருப்பா இல்லையா, அவளுடைய பார்ட்னர் வந்து அவளை ஏமாத்துற மாதிரி, அதனால ஹீரோவும் என்ன ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ வந்து முடிச்சதுமே சீக்கிரமா இங்க இருந்து போகணும் அப்படின்னு வந்து பார்த்தா போட் வந்து காணோம். எங்கடா போட்டு போச்சு அப்படின்னு தண்ணிக்குள்ள நீந்து போய் பாக்குறான். ஆனா போட் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. சோ நம்ம ஹீரோ எல்லாம் எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டாங்க போல. சோ வெளியில வந்து என்ன பண்றது, இப்ப போட் வர இல்ல எப்படி போறது அப்படின்னு போது ஹீரோ சொன்ன டைலாக்கே ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க தானே, சோ வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க, சோ பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஏதாவது கிடைக்கான்னு தேடிட்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறா. சோ ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. இங்க நம்ம ஹீரோ எங்க வராங்கன்னா போட் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. சோ போட்டை வந்து ஒரு இடத்துல மறைய வச்சிருப்பாங்க. அது போக அதோடைய சாவியை எடுத்து ஹீரோன் வந்து அவளுடைய கழுத்துல போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் இப்ப 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அப்ப நம்ம ஹீரோன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி நான் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு ட்ரைபை பத்தி கேள்விப்பட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சீட் பண்றதா தெரிஞ்சிட்டதா அவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்களா, கொலை
பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்னும் போது, அப்படின்னா அதே தானே பொண்ணுங்களுக்கும், அவங்க மட்டும் சீட் பண்ண அவங்களையும் இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்துல இருக்கிற அந்த சாவியை பார்த்துக்கிட்டே சொல்றேன். சோ ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் கழுத்துல உள்ள செயினை காணும். அது போக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான், காலில் கட்டி போட்டு வச்சிருக்கான். கட்டி போட்டு வச்சுட்டு உன்னால இப்ப என்னுடைய வேலையே போயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு வேற தெரியல அப்படின்னு போட்ல ஏறி உட்கார ஹீரோயின் வந்து இங்க பாரு, நீங்க இருந்து போகாத, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து நீ கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போட் எடுத்து கிளம்புறான். சோ ஹீரோனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அதனால அவங்க வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு கட்டி இருந்த கயிறு அவுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ போன போட் வந்து அப்படியே கவுந்துருது. இப்ப என்ன தெரியுது, ஹீரோயின் வந்து அந்த போட்டை தரைக்கு அடியிலையும் கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதனால போட் வந்து தண்ணிக்குள்ளேயே மூழ்குது. அப்புறம் என்ன, அவன் நீண்டி அப்படியே வெளியில வரா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர டென்ஷன்ல காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா. சோ காட்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக இந்த மரத்தெல்லாம் வச்சு ஒரு ஆரோ மாதிரி ரெடி பண்றாங்க. அந்த டைம் அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நீந்தி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு குகை மாதிரி இருக்கும். என்ன இடம்டா இது அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா, உள்ள இங்க வந்திருப்பாங்களா டூரிஸ்ட், இதுக்கு முன்னாடி அவங்களுடைய டெட் பாடி எல்லாம் இருக்குது. மறந்து போறான், என்ன இடம்டா இது, இங்க வந்து யாருமே உயிர் தப்புனது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு எக்ஸிட் மாதிரி இருக்குது. சோ அது வழியா வெளியில வரலான்னு பாக்குறேன். இப்ப அப்படியே நமக்கு ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா மனித தலைவோடு மாதிரி இருக்குது. சோ அதே டைம் அங்க இருந்து சைடுல பாக்குறேன். பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற ட்ரைப் பீப்புள் வந்து பயங்கரமா ஏதோ கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட மட்டும் நம்ம மாட்டினா அவ்வளவுதான், நம்மளுடைய கதையை முடிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேக வேகமா ஓடி வரான். ஹீரோயின் அந்த இடத்துல நிற்பாங்க. ஹீரோவை பார்த்ததுமே ஒரு அம்பு விடுவாங்க பாருங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க, இந்த ஐலாண்ட் வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஹீரோயின் வந்து நிறைய ஆரோ வந்து விட்டுட்டே இருக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ தப்பிச்சு கடைசியில ஒரு தேங்காவெல்லாம் தூக்கி எறிறான். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அம்பு மேல படுது. ஹீரோயின் வந்து பறந்து அட்டாக் பண்றாங்க. என்னையும் ஏமாத்த பார்த்தல, இனிமேல் அவ்வளவுதானி அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டே ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம ஹீரோ தப்பிப்பான். அப்புறம் இருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோயின் கிட்ட வந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டான். சோ ஹீரோயினும் ஹீரோ எப்படியாவது பழி வாங்கணும்டா, என்னையும் ஏமாத்த பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பயங்கர வெறியில இருக்கிறாங்க. அதே டைம் இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். சோ அப்படியே அவனுக்கு செம்ம டயர்டா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன அனிமல் கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். அந்த டைம்ல கீழே வந்து சில பெரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு நிறைய விஷன் மாதிரி தெரியுது. என்னன்னா அவனுடைய ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து இதுல நிறைய சால்வ் பண்ணணும், இதுல என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல காமிக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அது கரெக்டா சொல்றான். சோ அதுபடி இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பண்ண அவ்வளவுதான், அவனுக்கு நிறைய ஐடியா கிடைச்சது போல. இதனாலதான் நீ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃபை மட்டும் நம்பாத, அவளாலதான் உன்னுடைய வேலையே கெட்டு போகுது அப்படின்னு ஒய்ஃபை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரான். சோ இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா அவன் வந்து ஒரு பெரி சாப்பிட்டான் இல்லையா, அதனால ஹீரோடைய ஹாலோசினேஷன் தான் இது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த போட் மூழ்கின இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்படியே கயிறை போட்டு போட் வந்து எப்படியோ வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட என்ன சொல்றானா, நான் இங்க இருந்து வரமாட்டேன், ஹீரோயின் வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கான்ல, சோ அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுல்ல, சோ நான் அவளை கூப்பிட்டு வரேன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்ததுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் மறைஞ்சு போயிடுறான். ஏன்னா அவன் ஒரு ஹாலோசினேஷன் தானே, அப்படி மறைஞ்சு போயிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து அம்பை வச்சு இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். ஆனா இந்த வாட்டி தீய வச்சு அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ வந்து எவ்வளவோ சொல்லி சமாளிச்சு பாக்குறான், நான் சொல்றத நம்பு கேளு அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோயின் வந்து பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க, என்னையும் ஏமாத்த பாத்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து அந்த போட்ல போட் வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். கட் பண்ணா அடுத்தது மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனிமல் இருக்கும் இல்லையா, அதுகிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கிறான், நான் என்னதான் பண்ணுவேன், என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த டூரிஸ்டோட டெட் பாடி தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறா. சோ இங்க அந்த ட்ரைப்ஸ் கூட்டம் இருக்குன்றத நம்ம ஹீரோயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ கட் பண்ண அடுத்தது அந்த ட்ரைப் கூட்டத்தை தான் காமிக்கிறாங்க. அதுல ஒரு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்ச மீனை வந்து அப்படியே ஒரு போட்ல வந்து ஏத்திட்டு இருக்காங்க. சோ இதை வந்து நம்ம ஹீரோ வந்து சைடுல நின்னு பாக்குறான். பாத்துட்டு அவங்க அசந்த கேப்ல அவங்களுடைய போட்டை ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டான். சோ இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பெரிஸ் இருக்குது. அதான் அதை போட்டா நிறைய ஹாலோசினேஷன் வரும் இல்லையா, சோ அந்த பெரிஸ் எடுத்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான். வாடா நண்பா வா, சீக்கிரமா வா, நீ தான் எனக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஹாலோசினேஷனுக்கு ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்து கிளின்னு கிளிக்கிறாரு, டேய் உன்னை நம்பி என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும்டா, என்னுடைய பொண்ணை பாத்துக்கிறத தவிர உனக்கு என்னடா பெரிய வேலை அப்படின்ற மாதிரி கிளின்னு கிளிக்கிறாரு. ஹீரோவும் அடே நீங்க ஏன்டா வந்தீங்க, நான் என்னுடைய ஃப்ரெண்டு தானே வருவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேட்டிவ் ட்ரைப் இருக்கான் இல்லையா, அவனும் சைடுல இருந்து பாத்துட்டு இருக்கிறான். பாத்துட்டு என்ன இவன் தனியா பேசிட்டு இருக்கிறான் பைத்தியமோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு இந்த அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு என்னுடைய பொண்ணை நீ தான் பாத்துக்கணும், அவ வந்து பிடிவாதமா இருப்பா, சோ பொண்ணுங்களை பத்தி அப்பாவுக்கு தாண்டா தெரியும், பொண்ணுங்களை சமாளி
சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அதே மாதிரி என்னுடைய பொண்ணு பிடிவாத காரி தான், அதனால நீ அவளை மட்டையாக்கி கடத்தி போட்ல வச்சு இங்க வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போற, அவளை தனியா விட்டுட்டு போனா உன்னை புதைச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தேடி அப்படியே போறான், எங்க இருக்கான்ற மாதிரி பாக்குறதுக்காக. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பின்னாடி வந்து நின்று இவளை அடிக்கலாமா மட்டையாக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினுடைய அப்பா ஒழுங்கா அட்ரா அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் லைட்டா மண்டல அடிச்சு மட்டையாக்கிட்டான். நல்ல வேலை மயங்கிட்டா, இவ தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு பக்கத்துல போகவுமே ஒரு ட்ராப் வந்து ஹீரோயின் செட் பண்ணாங்க இல்லையா, அதுல வசமா மாட்டிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போடல, வேணுக்குன்னு தான் நடிச்சிருப்பாங்க. என்னையவே ஏமாத்த பார்த்தல அப்படின்னு எந்திரிக்கும் போது யாரோ வர மாதிரியான சத்தம். யாருன்னு பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த நேட்டிவ் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்களாம். அவ்வளவுதான் ஹீரோயின் பார்த்து மிரண்டு பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ட்ராப்ல தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனா அவங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேகமா துரத்திட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து தலை தெறிக்க ஓடி கடைசியில அந்த ட்ரைப் இன மக்களுடைய அந்த கூடாரம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குடிசை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ஒரு இதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த நேட்டிவ் ட்ரைப்ஸ்ல உள்ள ஒரு லேடி வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன், என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க நிறைய ஆட்கள்லாம் துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தேடி பாக்குறாங்க, ஹீரோயினை காணும். அது போக அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவனும் பாத்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃப் கிட்ட யாராவது பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கறதுக்கு வராரு. ஒய்ஃபும் பாசமா வரவேற்கிறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் எல்லாம் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவங்களுடைய பாஷையில கேக்குறாங்க. ஹீரோயின் ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டே தான் இருக்கிறா. அவளுடைய காலை வந்து இந்த லேடி வந்து பாத்துட்டாங்க, பழங்குடியின பெண் வந்து பாத்துட்டாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு கொடுக்கல, அவ வரலன்ற மாதிரி சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா ஹீரோயின் மீட் பண்ண வரா. சோ ஹீரோயினை பார்த்து ஷாக்கிங்கா இருக்குது. கையில மோதிரம் எல்லாம் போட்டிருக்கால, வித்தியாசமா இருக்குது. அதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து தப்பிச்சு இப்ப காட்டுக்குள்ள வந்துட்டா, மறுபடியும் ஓடிட்டு இருக்கா. சோ மறுபடியும் அந்த பழங்குடியினர் பாத்துட்டாங்க, அவங்க வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு யாரோ பிடிச்சி நம்ம ஹீரோயின் எடுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சோ ஒரு இடம் மாதிரி இருக்குது. சோ அந்த இடத்துல நிறைய எலும்பு கூடு, நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அடங்கலையே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இங்கேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு இதுல மறைஞ்சு சொல்றான், சொல்றது கேளு, நான் அப்படிலாம் பண்ணல, என்னுடைய ஒர்க்கை தான் பார்த்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா இல்ல நீ என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி எறிறாங்க. அதுலயும் ஒரு எலும்பு கூட வந்து அவங்க மேலேயே விழுந்துரும். இருந்தாலும் அதையும் பிச்சை எடுத்து நம்ம ஹீரோ மேல ஏறிய நம்ம ஹீரோவும் பதில் தெரியுறான். இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பொருளெல்லாம் காலியானாலும் பரவாயில்ல, கையாலே அடிச்சு ஒண்ணு மட்டையாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே அடிச்சு தம்சம் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஐயோ ஓடிடலாம் அப்படின்னு ஓட பார்க்கும்போது ஒரு பெரிய இதை தூக்கி கோவத்துல எரிஞ்சிடுறாங்க. அது ஹீரோ மேல பட்டு அப்படியே கீழே விழுந்து மயங்கி போயிடுறான். சோ அவனுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே வரல. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னதான் இருந்தாலும் அவன் ஹஸ்பண்ட் தானே. சோ என்னதான் கொல்லணும்னு கொலவரியில இருந்தாலுமே இப்படி பார்த்ததுமே அவங்க மனசு இறங்கல. சோ வேகமா வந்து எலும்பு என்ன இப்படி ஆயிட்ட, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயோட வாய் வச்சு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கண் முழிக்கல. அவ்வளவுதான் அவங்களுக்கே ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச போட்டு அடி அடி நடிச்சதுல டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கண் முழிச்சிடறான். ஆனா இவனுக்கு இப்ப வந்து பயங்கர ஒரு மாதிரி இருக்கும். சோ நம்ம ஹீரோன் வந்து நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்றதுக்காக அதனால அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். போகும்போது நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு பெர்ஃபெக்ட் கிடையாதுதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக ஹீரோனுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க இப்ப ஹீரோ மன்னிச்சிருப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோ இப்படி சொல்றாங்க. சோ என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, நீ மட்டும் என்னோட லைஃப்ல வராட்டி எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும், நான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆர்கிடெக்டா மாறி இருப்பேன், நான் ஒரு ஹெட்டா மாறி இருப்பேன் அப்படின்னு புலம்ப இங்க ஹீரோன் என்ன புலம்புறாங்கன்னா, நான் மட்டும் நீ வருவேனா, நான் ஒலிம்பிக்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு மெடலே அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே பேசிட்டு வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து அந்த மயக்கம் போடுற இது வச்சிருப்பாங்க இல்லையா, அதை ஊதி இவங்க ரெண்டு பேரையும் மட்டை ஆக்கிடுறாங்க. சோ அப்புறம் என்ன அப்படியே கட் பண்ணா இவங்கள அந்த வில்லேஜுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க வச்சு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஊத்துறாங்க. ஊத்திட்டு நம்ம ஹீரோவை அந்த போட்ல வச்சு அது கூட நிறைய பழங்கள் அது இதுன்னு வச்சு தண்ணியில அனுப்பி விட்டுருப்பாங்க. சோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துட்டு இருந்திருப்போம். இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா அதே பூசி ஒரு மாதிரி ஆக்கி அவளை கைத்தல கட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு மூங்கில் கட்டையில. சோ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல இருப்பா, அவளை கட்டி வச்சு அவளை பலி கொடுக்க போறாங்க போல. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்பதான் அவனுக்கு அப்படியே தலை சுத்தி எல்லாமே யோசனை வருது. சோ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். சோ ஃபர்ஸ்ட் எப்படி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கும், ஒரு கிளைண்ட் வந்து மீட் பண்ண அவசரமா போயிட்டு இருக்கும்போது தானே ஹீரோயினை பார்த்து இருந்திருப்பான். ஆனா அவ்வளவு முக்கியமான வேலை இருந்துமே ஹீரோயினை பார்த்த அந்த நொடியில எனக்கு வேலையும் வேணாம் எதுவும் வேணாம், ஹீரோயின் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பான் இல்லையா. சோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்து சோ இது எல்லாமே என்னுடைய விதிதான். சோ நான் ஹீரோயினை பார்க்கணும்னு இருந்திருக்குது, அவ கூட இருக்கணும்னு இருந்திருக்குது. சோ நான் அப்ப அவளை புரிஞ்சுக்கல. சோ அப்ப அப்படி லவ் பண்ணிட்டு இப்ப ஒரு வேலைக்காக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு புரிய வந்து மறுபடியும் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்புறம் என்ன நான் சாக கூடாது அப்படின்னு எந்திரிச்சு பாக்குறான். அந்த
வாட்டர் ஃபால் வர வந்துருது. சோ எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்கும்போது சைடுல இருந்து ஒரு குரங்கு வர கத்துது, டேய் இந்த சைடு வான்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு இதை பிடிச்சி எப்படியோ மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு வேகமா பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வந்துடுறான். சோ வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி போயிட்டு இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள பூந்து அப்படியே டான்ஸ் ஆடி மெல்ல ஹீரோயின் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிரு, இந்த உலகத்துல எனக்கு ரொம்பவே முக்கியமான பொண்ணு நீதான். ஆனா நான் உன்னை விட்டுட்டு அந்த வேலை பின்னாடி போனதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், இப்ப என் கூட வந்துரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறாங்க. சோ இதை பார்த்த அந்த லீடர் வந்து, ஏண்டா இவன் என்ன சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ அவன் வச்சிருந்த ஈட்டியவே பிடிங்கி அவனை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்க அப்படி மிரட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. நான் உன்னை பார்த்தது, உன்னை பேசினது, அந்த அழகான கண்களை பார்த்தது அப்படின்னு இத்தனை வருஷமா உன் கூட இருந்த நினைவுகள் எல்லாம் என்ன போட்டு தாக்குது. சோ உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் கூட வந்துரு. சோ நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க தெரியுமா? நான் உனக்காக ஒண்ணுமே பண்ணது இல்ல, ஆனா இப்ப நான் சொல்றேன், உனக்காக நான் என்னுடைய ஊரை கூட இந்த இடத்துல கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கயிறை வந்து அப்படியே அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த சைடு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாங்க. சோ அதனால ஹீரோவை மறுபடியும் சாகடிக்க கூட்டிட்டு போகும்போது இன்னொரு வாட்டி என்னால பிடிக்க முடியாதரா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் தட்டி விட்டுட்டு வேகமா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோயினை அந்த கம்போட தூக்கிட்டு ஓடுறான். ஓடி மலை உச்சில இருந்து பொத்துன்னு கீழே குதிச்சிருவானா. அவ்வளவுதான். அப்படியே ஏர்ல வரும்போது ஹீரோயினுக்கு பாசமா முத்தம் கொடுக்க பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. மேல அந்த ட்ரைபின மக்களும் கம்பை தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஈட்டியை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் சும்மா தான் சொன்னேன். அது போக எனக்கு வந்து நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா என்னையும் கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தண்ணிக்குள்ள திருப்பிடுறான். ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க உடனே கை கட்ட அவுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிட்டாங்க. சோ இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வேக வேகமா வெளியில வந்து அங்க இருந்து போகலான்னு பாக்குறாங்க. அதாவது ஒரு சின்ன போட் வந்து நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டிருப்பான் இல்லையா, சோ அந்த போட் எடுத்து தப்பிச்சிடலான்ற மாதிரி பாக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா அந்த ட்ரைப் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் மட்டும் வரான் அட்டாக் பண்றதுக்காக. டேய் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போய் அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த பழங்குடியின பெண் ஒருத்தி இருந்தால, அவ கூட என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன சீட் பண்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாளே, அவ வந்து அவளுடைய ஹஸ்பண்டுக்கே மயக்க மருந்து போட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திட்டா. அதனால ரெண்டு பேரும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அப்பதான் அவளை காட்டுறாங்க. அவளுடைய கழுத்துல ஹீரோயினுடைய அந்த மோதிரம் இருக்குது. சோ மோதிரத்தை கொடுத்துதான் அங்க இருந்து அப்போ தப்பிச்சு வந்திருப்பா. இப்ப என்ன ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த பழங்குடியினர் பெண்ணும் அவளுக்கு துரோகம் பண்ண அந்த ஹஸ்பண்ட சாப்பிடுறதுக்காக இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சு இந்த சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்தது ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா, சோ அவங்கள கூப்பிட்டு போறதுக்காக ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்து இருக்காங்க. சோ அப்ப அந்த அப்பா கிட்ட நம்ம ஹீரோ சொல்றா, இந்த மாதிரி நாங்க ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், எவ்வளவு த்ரில்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு போது அப்பா வந்து நம்புற மாதிரி இல்ல. உடனே நம்ம ஹீரோவும் சும்மா தான் சொன்னேன்ற மாதிரி சமாளிச்சிடுறான். சோ அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்திருப்பான். ஃப்ரெண்டுக்காரன் வந்து இந்த மாதிரி உனக்கு வேலையை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்காக நான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனியா கூப்பிட்டு என்ன சொல்றானா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்க, அதுல உன்னதான் ஹெட் ஆர்கிடெக்டா போட போறாங்களா. ஏன்னா எனக்கு ஏதோ தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பர் எல்லாம் மார்க் பண்ணி வச்சேன் கரெக்டா. சோ அதை பார்த்துட்டு அவங்க உன்னுடைய ஒர்க்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு உன்னை ஹெட் ஆர்கிடெக்டா போட போறேன்னு சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை பார்த்துட்டு, இல்ல எனக்கு இது வேண்டாம், எனக்கு என்னுடைய ஒய்ஃப் தான் ரொம்பவே முக்கியம், எனக்கு அவ கூட இருக்கிறது தான் முக்கியம், வேலை முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து இதை சொல்றான். நீ தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி ஹீரோயினும் நல்லா போய் சொல்றடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் ஸ்வீட்டா முடிக்கிறாங்க.